ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை வெற்றி கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் எவ்வகையான தாக்கத்தினை இந்த பிரேரணை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக மேற்குலகின் ஆதரவோடு வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணையில் இந்தியாவினுடைய நடுநிலைமை எந்த வகையான அரசியல் அழுத்தங்கள் அல்லது அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகின்றது? மனித உரிமைகள் சபையினுடைய பிரேரணை வெற்றி கொள்ளப்பட்டு இலங்கை அரசு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய பின்புலத்தில் எதிர்கால அரசியல் அழுத்தங்கள் எப்படி அமையும் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக உண்மைகள் நிகழ்ச்சியோடு எம்மோடு இணைந்திருக்கின்றார் அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் அரசியல் தொடர்பில் நீண்ட நெடு காலமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை ஆழமாக முன்வைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் கீத பொன்கலன் ஐயா இணைந்திருக்கின்றார். உண்மைகள் நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழரசு. தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டு அது வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? இந்த பிரேரணை முக்கியமான ஒரு 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 அபிவிருத்தி என்று கூறப்படலாம். அதனுடைய முக்கியமான ஒரு ஏற்பாடாக அமைந்திருப்பது மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை இடம்பெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பான விடயங்களை ஆவணப்படுத்துகின்ற அதிகாரம் அவருக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆவணப்படுத்தல் என்பது மிக பாரதூரமான ஒரு நடவடிக்கை என்றே கூறப்படலாம். ஆவணப்படுத்தலின் அடிப்படையில் மிக நீண்ட காலத்தில் சில விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்று கூறப்படலாம். அதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் உடனடியாகவே இதற்கு எதிரான தன்னுடைய கருத்தை பதிந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து பார்க்கின்ற போது முக்கியமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவெனில், இது இலங்கை அரசாங்கம் தொடர்பிலான மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துகின்ற ஏற்பாடு மட்டுமல்ல, மாறாக இலங்கையில் இடம்பெற்ற எல்லா மனித உரிமை மீறல்களையும் ஆவணப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை என்று கூறப்படலாம். அதன் காரணமாக விடுதலை புலிகள் தொடர்பாகவும் தமிழ் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் மீறல் தொடர்பாகவும் ஆவணப்படுத்த இடம்பெறும். அதன் காரணமாக தமிழ் அரசியல் மீதும் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் அந்த பிரேரணை கருத்துருவாக்கம் ஆரம்ப நாள் முதல் இன்றைய நாள் வரை அதனை முழுமையாக நிராகரித்திருக்கின்றது. கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் ஓரளவுக்கு இந்த அறிக்கை மீதான அதிருப்தியை வெளியிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விதமான கருத்துருவாக்கத்தை அங்கு ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த அரசு முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றது. இந்த நிலைப்பாடு எப்படி சர்வதேசத்தில் எதிர்காலத்தில் பிரதிபலிக்கும்? இலங்கை இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தின் கீழ்தான் 2012 ஆண்டு தீர்மானம், 13ஆம் ஆண்டு தீர்மானம், 14ஆம் ஆண்டு தீர்மானம் என்பவை இடம்பெற்றிருந்தன. அவர்கள் அந்த சமயத்திலும் கூட இதே விதமான ஒரு நடவடிக்கையை தான் முன்வைத்திருந்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சர்வதேச ரீதியான ஆதரவு ஒன்று காணப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இப்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கின்ற கருத்தும் ஆச்சரியப்படக்கூடியது அல்ல. ஏனெனில் அது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்று கூறப்படலாம். ஆனால் நீங்கள் 2012ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற அபிவிருத்தியை பார்ப்பதாக இருந்தால், மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் சர்வதேச ரீதியாக மேற்கு நாடுகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நடக்கின்ற ஒரு போக்கை கொண்டிருந்தது. அதே விதமான ஒரு போக்கை அவர்கள் மீண்டும் முன்னெடுப்பார்களாக இருந்தால், இந்த நடவடிக்கை சற்று உக்கிரமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் மேலும் மேலும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் தங்கியிருக்கின்ற நிலையை இது அதிகரிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இலங்கை தங்கியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கலாம் என்கின்ற உங்களுடைய எதிர்வு கூறலும், அதாவது பாதுகாப்பு சபை ICC விவகாரங்களில் பாதுகாப்பு சபையை நாடுகின்ற போது இந்த இரு நாடுகளும் அதற்கும் அந்த ஆதரவு நிலையை வெளிக்காட்டாது என்கின்ற கருத்தும் இந்த இடத்தில் எப்படி பார்க்கப்படுகின்றது? அதன் காரணமாக தங்களுக்கு பாதுகாப்பு சபையில் மிக முக்கியம் வாய்ந்த உறுப்பினருடைய ஆதரவு இருக்கின்றது, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதன் காரணமாகவும் கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு விதமான ஒரு எதிர்த்து நிற்கின்ற ஒரு கொள்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்று கூறப்படலாம். ஏனெனில் அதற்கு சர்வதேச ரீதியான ஒரு ஆதரவு
காணப்படுகின்றது. அதன் காரணமாக இறுதி நிலையில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தண்டிக்கப்படுகின்ற மட்டத்திலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது கடினமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது ஆவணப்படுத்தல் என்ற அடிப்படையில் இந்த 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 விடயம் முன்னெடுக்கப்படுகின்றமையின் காரணமாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வேறு விதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்பதற்கான ஒரு அறிகுறி தெரிகின்றது. ஏனெனில் ஆரம்ப காலத்திலிருந்தே 2012ஆம் ஆண்டில் இருந்தே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சர்வதேச ரீதியாக ஒரு தண்டிக்கின்ற வகையிலான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட போவது இல்லை என்பது இந்த விடயத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்ற எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த விடயம் இதிலும் நீட்சியாக இருக்கின்றதா இந்த பிரேரணை? நான் நினைக்கின்றேன். இப்ப ஆவணப்படுத்தல் என்பது கூட ஒரு விதமான அகடமிக் ஆக்டிவிட்டி தான் அது. ஒரு விதமான ஒரு ஒரு கோட்பாட்டு ரீதியான நடவடிக்கையை அன்றி நடவடிக்கை ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஒரு தாக்குதல் என்று இதனை வர்ணிக்க முடியாது. ஏனெனில் இது ஒரு விதமான பதிவு செய்தல் விதமான ஒரு நடவடிக்கை. ஒரு மென்மையான மட்டத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்துடன் அல்லது மேற்கு நாடுகளுடன் ஒத்துழைக்குமாக இருந்தால் இந்த மெதுவான நடவடிக்கை மேலும் முன்னெடுக்கப்படலாம். மாறாக இலங்கை அரசாங்கம் எதிர்த்து நிற்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் மேற்கு நாடுகள், குறிப்பாக ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம் ஆகிய 2 நாடுகளும் இந்த விடயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அதன் காரணமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய எதிர்கால நடவடிக்கை என்பது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். வீட்டோ அதிகாரமுடைய 5 நாடுகள் இருக்கின்ற போது எதற்காக சீனா ரஷ்யாவினுடைய வாக்குகள் எதிராக வந்துவிட்டால் அதனை வெற்றி கொள்ள முடியாது? 3 பெரும்பான்மை வாக்குகள் இருக்கின்ற போது ஏன் இந்த 2 வாக்குகளையும் எல்லோரும் மிக பிரதானமாக கதைக்கின்றார்கள்? ஏனெனில் சர்வதேச சபை, பாதுகாப்பு சபை, ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஏற்பாடு என்னவெனில், வீட்டோ என்பது எல்லா தீர்மானங்களும் எந்த ஒரு 5 முக்கிய உறுப்பு நாடுகள், பெர்மனன்ட் மெம்பர்ஸ் உடைய வாக்கு இல்லாமல், எதிர்வாக்கு இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் எதிர்ப்பினை காட்டியிருந்தாலும் கூட வாக்களிப்பு வேளையில் அந்த வாக்களிப்பில் எதிர்ப்பினை காட்டாமல் வெளியேறிய சம்பவங்களும் இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக. ஆனா இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுகின்ற போது இந்த 2 நாடுகளும் தங்களுடைய வீட்டோவை பயன்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். வாய்ப்பு இருக்கின்ற நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனெனில் இப்ப நீங்க குறிப்பாக சீனாவை பார்ப்பீர்களாக இருந்தால் இலங்கையில் தங்களுடைய செல்வாக்கை கட்டியெழுப்புவதில் சீனா மிக தீவிரமான ஒரு அக்கறையை காட்டி வருகின்றது. இப்ப கடந்த 2-3 மாதங்களிலும் கூட மிக முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கடன் வழங்குகின்ற கரன்சி ஸ்வாப் என்கின்ற இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு புறம்பாக வடக்கில் இருக்கின்ற தீவுகள் விடயம் தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அதுக்கு புறம்பாக ஈஸ்ட் டெர்மினல் தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அது எல்லாம் சீனாவுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகும். ஆகவே இலங்கை தொடர்பாக சீனாவுக்கு மிக தீவிரமான ஒரு அக்கறை காணப்படுகிறது. அந்த பின்னணியில் இலங்கைக்கு எதிராக பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்படுகின்ற போது சீனா நடுநிலையாகவோ அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமலோ இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அதன் காரணமாக சீனா நிச்சயமாக தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். இந்தியாவினுடைய அந்த ஒரு பலவீனமான செயற்பாடுதான் சீனாவினுடைய இந்த ஆதிக்க நிலைக்கு காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சீனாவுக்கு சர்வதேச ரீதியாக தன்னை பலப்படுத்துகின்ற, கட்டியெழுப்புகின்ற ஒரு கொள்கை காணப்படுகின்றது. குறிப்பாக தென்னாசியாவில் அது கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதன் காரணமாக இலங்கை அது ஒரு தளமாக கட்டியெழுப்பி வருகின்றது. அதற்கு எதிராக இந்தியாவுக்கு ஒரு கொள்கை ரீதியாக எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வகையில் இந்தியா அதனை விரும்பவில்லை. ஆகவே இந்தியா சீனாவுடன் இலங்கையில் போட்டியிடுகின்ற ஒரு போக்கு ஏற்பட்டிருந்த போதும் கூட இந்த போட்டியில் சீனா ஒவ்வொரு தடவையும் வெற்றி அடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் இந்த இப்ப கடந்த குறுகிய காலத்தில் இடம்பெற்ற விடயங்களில் இலங்கை சீனாவுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுத்தமையின் காரணமாக இலங்கைக்கு ஒரு சிக்னல், ஒரு செய்தியை அனுப்புகின்ற ஒரு செயற்பாட்டு வடிவத்தின் அடிப்படையில் தான் இந்த வாக்களிப்பில் இந்தியா அப்ஸ்டெயின் பண்ணியிருந்தது, கலந்து கொள்ளாமல் இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். அதனை தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்று பார்ப்பது அவசரப்பட்டு எடுக்கின்ற ஒரு முடிவாக இருக்கக்கூடும்.
அதாவது நீங்கள் கூறுகின்றது போன்று இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் இந்தியா எமக்குரிய உதவியினை செய்துவிட்டது, எமக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஐநாவில் எடுத்திருக்கின்றது, அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் என்கிற கருத்தினை வாக்களிப்பு முடிந்த பின்னர் உடனடியாகவே அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார். நான் நினைக்கல அது வந்து தினேஷ் குணவர்தன சரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் என்று நினைக்கவில்லை. அது தந்திரோபாய ரீதியான ஒரு கூற்றாக இருக்கலாம், இந்தியாவை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக வெளியிடப்பட்ட ஒரு கூற்றாக இருக்கலாம். ஆனால் இயல்பான அடிப்படையில் இந்தியாவுடைய நிலைப்பாடு இலங்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, பின்னடைவான ஒரு நிலைப்பாடு என்று கூறப்பட வேண்டும். ஏனெனில் நீங்க 12ஆம் ஆண்டில் இருந்து இந்த வரலாற்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் இடம்பெறுகின்ற வரலாற்றை நோக்கி வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் இந்தியா இலங்கைக்கு சார்பாக நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. இலங்கை சார்பாகத்தான் இருந்திருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு தீர்மானத்துக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்த போதும் அந்த ஆதரவினுடைய உறுதித்தன்மையை மிகவும் பலவீனப்படுத்தி அந்த இருந்த சரத்துக்களை மாற்றி அதனை மிகவும் பலவீனமான ஒரு ஒரு தீர்மானமாக மாற்றியதன் பின்னர் தான் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்தியா அந்த விதமான நடவடிக்கைகள் ஈடுபடவில்லை. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை தெளிவாக செய்யவும் இல்லை. கடைசியாக தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கவும் இல்லை. அது இலங்கைக்கு ஒரு பின்னடைவு என்பதுதான். எங்களுக்கு இந்த நாங்கள் விழுந்த பிறகும் மீசையில் மண்ணோட்டவில்லை என்ற விதமான ஒரு ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அது ராஜதந்திர ரீதியான ஒரு நடவடிக்கையும் கூட சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஏனென்றால் இந்தியா உங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதன் காரணமாக உடனடியாக இந்தியாவை பகைத்துக் கொள்வது இலங்கைக்கு சாதகமாக இருக்க போவது இல்லை. ஆகவே தந்திரோபரி ரீதியாக வெளியிட்ட ஒரு அறிக்கையாக அது இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதாவது தமிழகத்தினுடைய தேர்தல் மிக பிரதானமான பங்கு வகிக்கின்ற போது முன்னராக, அதாவது அந்த வாக்கெடுப்புக்கு 48 மணி நேரங்களுக்கு முன்னராக அநேகரும் கூறிய விடயம் இந்தியா இதில் நடுநிலைமை வகிக்கப் போகின்றது என்று. ஆனால் அது திடீரென்று மாற்றமடைந்து, அதாவது பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர்களுடைய சில கருத்துக்கள், அதே போன்று காங்கிரசினுடைய மிக முக்கிய அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவருடைய கருத்துக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை, அதன் பின்னரான அறிக்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, அதாவது தனித்தமிழீழத்துக்காக நாங்கள் உதவி கோருவோம் மத்திய அரசிடம் என்ற இவைகள் அனைத்துமே இந்தியா வாக்களிக்க போகின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினையும், இந்தியாவிற்கான ஜெனீவாவில் இருக்கக்கூடிய அந்த தூதரகத்தினுடைய சில அதிகாரிகள் தங்களுக்கான உத்தரவுகள் வாக்களிப்புக்கு ஒரு 15 நிமிடங்கள் முன்னதாக வரும் என்கிற தகவலும் ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தியது. ஆனால் தமிழர் தரப்பு அதனை தங்களுக்கு சார்பு நிலை என்று எடுத்துக்கொண்டது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஆழமாக? இப்ப இலங்கை, இப்ப நான் சொல்றேன் இந்த முறை இந்தியாவுடைய வாக்களிப்பு இலங்கைக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்பதாகும். ஆக இலங்கைக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சாதகமான ஒரு நிலை என்றுதான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். தமிழ் மக்களுடைய கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது இந்தியா நிலைமை வகித்தமை, வாக்களிக்காமல் இருந்தமை ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்று பார்க்கப்பட வேண்டும். ஆனால் அது தமிழ் மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமா என்பதில் எனக்கு பாரதூரமான ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏற்கனவே தமிழரசு நீங்கள் சுட்டி காட்டியது போல அடுத்த மாதம் தேர்தல் வர இருக்கின்றது. அது தொடர்பில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிருப்தியை அதிகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதன் காரணமாகவும் அவர்கள் அப்ஸ்டெயின் பண்ணியிருக்கலாம், வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு புறம்பாக இலங்கைக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்காக இவ்வளவு கடந்த காலங்களில் இவ்வளவு நாள் இலங்கைக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த இந்தியா இந்த முறை நடுநிலைமை வைத்து வந்திருக்கின்றது என்பது இலங்கையிலிருந்து சற்று விலகுகின்ற ஒரு செயல்பாடு என்று நான் பார்க்கின்றேன். அது ஒரு எச்சரிக்கை விடுகின்ற ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம். ஆகவே இந்த முறை இலங்கைக்கு எதிராக அல்லது தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்காமல் இருந்தமை அல்லது நடுநிலைமை வகித்தமை தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு நகர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுடைய நலன் காரணமாக ஏற்பட்ட ஒரு நகர்வா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு பின்னர் இந்தியா எவ்விதம் செயல்பட போகின்றது என்பது. ஏனெனில் இப்ப அடிப்படை நீங்க பார்க்கின்ற போது இப்ப கடந்த 2-3 மாதங்களில் இடம்பெற்ற விடயங்கள் நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு பேலன்ஸ், ஒரு சமத்துவத்தை பேணிக் கொள்வதற்கு இலங்கை முயற்சி செய்கின்ற அதே சமயத்தில் சீனாவுக்கு உறுதியான ஒரு ஆதரவை வழங்கி வந்திருக்கின்றது என்பதில் இப்ப நான் சுட்டிக்காட்டிய விடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஈஸ்ட் டெர்மினல் பிரச்சனை,
வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தீவுகள் பிரச்சனை போன்றவற்றில் சீனாவுக்கு ஆதரவாகத்தான் இந்தியா இடம்பெற்று வருகிறது. அவை தொடர்ந்து இந்தியா இலங்கை சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்ற பின்னணியில் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தை ஆதரிக்க முடியுமா என்கின்ற ஒரு போக்கு கேள்வி எனக்கு காணப்படுகின்றது. ஆகவே நான் நினைக்கவில்லை அந்த ஒரு 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 சமநிலையை இலங்கையினால் மிக நீண்ட காலத்தில் பேணிக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அதன் காரணமாக இந்த இப்ப இந்த இந்த வாக்களிப்பில் இந்தியா நடுநிலைமை வகித்தமை அல்லது வாக்களிக்காமல் விட்டமை சற்று இலங்கைக்கு ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவு இந்தியாவை பொறுத்தவரையில் மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். மிகவும் முக்கியமாக ஏனெனில் சீனா இலங்கையை நடுநிலையான ஒரு கொள்கையை பின்பற்றுவதற்கு மிக நீண்ட காலத்தில் அனுமதிக்கப் போவதில்லை. ஏனெனில் சீனா அசர்ட்டிவான ஒரு பாலிசியை தான் இப்பொழுது பின்பற்றி வருகிறார். தங்களுடைய வலுவை, தங்களுடைய பவரை உறுதிப்படுத்துகின்றது அல்லது டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுகின்ற ஒரு போக்கில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அந்த பிரச்சனை நீங்க பல விடயத்தில் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட அதே விதமான ஒரு போக்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த அசர்ட்டிவ்னஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையிலும் கூட இந்த அசர்ட்டிவ்னஸ் பின்பற்றப்படலாம், தொடர்ந்து முன்னெடுக்கப்படலாம். அவ்விதம் எடுக்கின்ற போது அது இந்தியாவுக்கு பாதகமாக அமையும். அத்தகைய பின்னணியும் கூட இந்தியா தொடர்ச்சியாக இலங்கைக்கு ஆதரவு அளிக்க முடியுமா என்பது சந்தேகமான ஒரு விடயம். நீங்கள் இந்த குறிப்பிட்ட விடயங்களோடு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்தியா நடுநிலைமை வகித்தமை இது தமிழர் தரப்பிற்கான வெற்றியா அல்லது அதற்கான முன்னேற்றமா என்று கூட கூற முடியாது இப்போதைய சூழ்நிலையில் என்று. இந்த புள்ளியில் ஒரு தசாப்தங்களாக ஜெனீவா விடயத்தில் தமிழர் தரப்பு, அதாவது இந்தியாவினுடைய மத்திய அரசை சரியான வகையில் கையாளவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. ஆனால் ஆங்காங்கே சில அமைப்புகள் அதனையும் சார்ந்து சில தனிநபர்கள் சில வேலை திட்டங்கள் செய்ததாக கூறுகின்றார்கள். மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழர் தரப்பினுடைய மக்கள் பிரதிநிதிகள் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் இந்த வாக்களிப்பில் இந்தியா பங்கு பெற வேண்டும் என்று செய்த அந்த வேலை திட்டம் அல்லது அவர்கள் முன்னெடுத்த திட்டங்களுக்கு இணையாக தமிழ் பிரதிநிதிகள் எதனையும் எடுத்ததாக வெளிவாரியாக தெரியவில்லை. அதனை இன்று அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதான பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய டெலோவினுடைய உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் சுரேன் அவர்கள் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அப்படி என்று சொன்னால் ஒரு தசாப்த பின்னடிப்புக்கு தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு பகிபாவம் இன்மையும் காரணம் என்று கூறலாமா? நிச்சயமாக நான் நினைக்கவில்லை இந்த கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் பிரதானமான அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு பிரதிநிதித்துவத்தை வழங்கி இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் பல்வேறு விதமான தங்களுடைய சொந்த லாப நோக்கிலான செயல்பாட்டில் ஈடுபடுவதாகவே நான் கருதி வந்திருக்கின்றேன். தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் முதலாவது 5 ஆண்டு கால பகுதியில் மிகவும் செயல்பாடு அற்ற ஒரு பின்னணியில் அவர்கள் செயல்பட்டு வந்திருந்தார்கள். ஏனெனில் ராஜபக்ச அரசாங்கம் மிகவும் தீவிரமான ஒரு உறுதியான ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்ததன் காரணமாக மிகவும் அமைதியாக இருக்கின்ற ஒரு போக்கை அவர்கள் பின்பற்றியிருந்தார்கள். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னரான 5 ஆண்டு கால பகுதியில் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு கட்சியாக செயல்பட்டு வந்திருந்தார்கள். சில மட்டங்களில் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ப்ராக்சி என்று கூட அவர்கள் வர்ணிக்கப்பட்டிருந்தார்கள் அல்லது விமர்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த கடந்த 10 ஆண்டு யுத்தத்துக்கு பின்னரான 10 ஆண்டுகளில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு பிரதிநிதித்துவத்தை வழங்கியதாக நான் நினைக்கவில்லை. அதன் காரணமாக தமிழ் மக்கள் பல்வேறு விதமான பின்னடைவுகள் ஏற்கனவே சந்தித்திருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இனி வருகின்ற காலத்திலும் இது தொடர்மாக இருந்தால் தமிழருடைய பேசுபொருள் அல்லது தமிழர்களுடைய அந்த முக்கியமான விடயங்கள் நீர்த்து போக செய்யப்படுமா அல்லது இந்திய அரசியல் பார்வையிலிருந்து அற்று போய்விடுமா? அந்த போக்கு நான் கூறுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு பிரதிநிதித்துவத்தை வழங்கவில்லை என்கின்ற போக்கு மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது 2020ஆம் ஆண்டு தேர்தலுடன். இவ்வளவு காலம் 2010ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மிக உறுதியாக வாக்களித்து வந்த தமிழ் மக்கள் இந்த முறை அவர்களுக்கு வாக்களிக்கின்ற வீதத்தை குறைத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்த வாக்கு குறைவடைந்திருக்கின்றது. புதிய பிரதிநிதிகள் உள்நுழைந்திருக்கின்றார்கள். விக்னேஸ்வரன் வந்திருக்கின்றார், கஜேந்திரகுமார் வந்திருக்கின்றார். அதுக்கு புறம்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதானமான உறுப்பினர்களாகிய சுமந்திரன் போன்றவர்களுடைய வாக்குகள் பாரதூரமாக குறைந்திருக்கின்றன. ஆகவே 20ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்கள் உறுதியான ஒரு செய்தியை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அனுப்பியிருந்தார்கள். அதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட தன்னுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவ்விதம் அவர்கள் மாற்றிக்கொண்டு உறுதியான செயல்பாட்டை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நான்
ஆச்சரியப்பட போவதில்லை. ஏனெனில் அவர்களுடைய சர்வைவல், அவர்களுடைய பாராளுமன்ற இருப்பு தமிழ் மக்களுடைய வாக்குகளில் தங்கி இருக்கின்றது. ஆகவே அதுவும் கூட மாற்றம் பெறலாம். ஒரு பிரதானமான ஒரு ஒரு வெளிப்பாடாக நான் கவனித்தமை என்னவெனில், இப்ப கேப்பா பிளவு போன்ற பிரதேசங்களில் தமிழ் மக்கள் தங்களுடைய நிலங்களுக்காக போராடி வந்தபோது அதற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர்கள் சிலர் செயல்பட்டிருந்தார்கள். அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இறுதியாக இடம்பெற்ற இந்த மார்ச் கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடைவெளியிலாவது அவர்கள் பாரதூரமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஆதரவாய் வழங்கியிருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய கொள்கைகளையும் செயல்பாட்டையும் அவர்கள் மாற்றத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அவர்களும் கூட எதிர்காலத்தில் உறுதியாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். தற்போது அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்குள், மனித உரிமைகள் சபைக்குள் அமெரிக்கா நுழைவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபைக்குள் அமெரிக்கா நுழைகின்ற பட்சத்தில் இந்த விவகாரங்கள் மீண்டும் ஒரு கொதிநிலை அடையுமா, அல்லது 18 மாத கால அந்த இடைவெளியில் இந்த விவகாரம் ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதோடு முடிந்து விடுமா? இப்ப இந்த முறை 2021 ஆண்டு மனித உரிமை ஆணைக்குழு கவுன்சிலில் இடம்பெற்ற இந்த இலங்கைக்கு எதிரான இந்த தீர்மானம் என்பது அமெரிக்காவுடைய உந்துதலின் காரணமாக ஏற்பட்ட தீர்மானமாகும். அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக இன்னும் இந்த கவுன்சிலுக்குள்ள வராவிட்டாலும் கூட நிச்சயமாக அமெரிக்கா இந்த தீர்மானத்துக்கு பின்னணியில் நிற்கின்றது என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். இவ்வளவு காலமும் ஓரளவுக்கு மந்தமாகவும் ஓரளவுக்கு நியூட்ரலாகவும் செயல்பட்ட அந்த ஐக்கிய ராஜ்யம் திடீரென்று 2021 ஆண்டில் வரிந்து காட்டிக்கொண்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன் அது இடம்பெறுகின்றது? அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. புதிதாக வந்திருக்கின்ற ஜோ பைடனுடைய அரசாங்கத்துக்கு அமெரிக்காவுடைய தலைமைத்துவத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான ஒரு தேவை காணப்படுகின்றது. அதனை அவர்கள் நேரடியாக கூறி வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சீனாவுடைய கட்டியெழுப்புதல், சீனா அல்லது சீனாவுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது தொடர்பில் அவர் பைடன் அரசாங்கத்துக்கு பாரதூரமான ஒரு கரிசனை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அதற்கு எதிராக செயல்படுகின்ற பாரிய ஒரு செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த UNHR ரெசல்யூஷன் பார்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் 2012 ஆண்டு, 13 ஆண்டு, 14 ஆண்டு, 15 ஆண்டும் கூட எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் யாவும் அமெரிக்காவுடைய உந்துதலின் காரணமாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களாகும். 2015 ஆண்டுக்கு பிறகு அது இடம்பெறவில்லை. ஒன்று, இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்திருந்தது. அதுக்கு புறம்பாக சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு மனோபாவத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதுக்கு புறம்பாக 2016 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் ஒரு அக்கறை இருக்கவில்லை. அதன் காரணமாக 2015 20 வரைக்கும் பாரதூரமான எந்த விதமான நடவடிக்கையும் இடம்பெறவில்லை. 21 ஆண்டு திடீரென்று இந்த இடம்பெற்றுவதற்கான காரணம் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். அது முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதன் காரணமாக இந்த செயல்பாடு தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுவது கடந்த எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்லப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அதனுடைய கருத்து இறுதியாக இலங்கைக்கு எதிராக தண்டிக்கின்ற வகையிலான ஒரு செயல்பாடு இடம்பெறும் என்பது அல்ல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இறுதியாக இலங்கைக்கு எதிராக தண்டிக்கின்ற ஒரு செயல்பாடு இடம்பெறும் என்று நான் கருதவில்லை. மாறாக இந்த சில விதமான மென்மையான அழுத்த நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து சில விட்டுக் கொடுப்புகளை ஏற்படுத்தலாம். அந்த விட்டுக் கொடுப்புகள் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, இலங்கை தீவிரமாக சீனாவுக்கு சார்பாக சாய்ந்து செல்கின்றவை, அதனுடன் இணைந்து செய்கின்ற அந்த போக்கு மந்தப்படுத்தப்படலாம். 2, இலங்கையில் மனித உரிமை மீறல் தொடர்பான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் மென்மையான ஒரு மட்டத்தில். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்கு மனித உரிமை சபையினுடைய செயல் தீர்மானம் ஒரு வகையில் தீவிரமான ஒரு மட்டத்தில் இடம்பெறும் என்று நான் நினைக்கின்றேன். 21 ஆண்டு இடம்பெற்ற இந்த தீர்மானம் தீவிரமான ஒரு தீர்மானம் என்று நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் அதே விதமான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படலாம். உதாரணமாக ஆவணப்படுத்துகின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆவணப்படுத்தல் அடுத்த ஆண்டு முன்வைக்கப்படும். அதில் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு
ஆவணத்தை பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை முன்வைக்கின்ற போது அதில் பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் சுட்டி காட்டப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதுவும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரானதாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே கூறியது போன்று தமிழ் மக்களுக்கும் அது எதிரானதாக இருக்கும். ஏனெனில் புலிகள் தொடர்பிலான மனித உரிமை மீறல்களும் அதில் உள்ளடங்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற அனைத்து விடயங்களையும் இலங்கைக்குள் சென்று அல்லது இலங்கைக்குள் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இதற்கு அனுமதி மறுக்கின்ற போது அல்லது இலங்கை அரசாங்கம் இதனை முழுமையாக ஏற்க மறுக்கின்ற போது முன்னாள் ராஜதந்திரியாக இருந்த மிக முக்கியமான ராஜதந்திரி தாமரா குணநாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இந்த பிரேரணை நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஐநாவுக்குள் அதாவது இலங்கைக்குள் ஐநாவினுடைய படை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் என்று. இந்த கடும் போக்கை அரசாங்கம் கடைபிடிக்குமா அல்லது அதில் நழுவல் போக்கை மேற்கொள்ளும்? ராஜபக்ச அரசாங்கம் கடும் போக்கை கடைபிடிக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். சில விதமான கீழ்மட்டத்திலான விட்டுக் கொடுப்புகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். உதாரணமாக தமிழ் மக்களுக்கு அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சில நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படலாம். அந்த விதமான போக்கை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சில செயல் திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது மந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படக்கூடிய சில நடவடிக்கைகளும் கூட மந்தப்படுத்தப்படலாம். உதாரணமாக வடக்கு கிழக்கில் பறிக்கப்படுகின்ற காணிகள் அவ்வளவு தீவிரமாக செயல்படாமல் இருக்கலாம், அல்லது வடக்கு இராணுவமயப்படுத்தப்படுகின்ற ஒரு போக்கு மந்தமடையலாம். அந்த விதமான விட்டுக் கொடுப்புகள் முன்னெடுக்கப்படலாம். மாறாக இலங்கைக்குள் ஒரு மேற்கு தேச படை ஒன்று வந்து விசாரணை முன்னெடுப்பதோ அல்லது இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோ சாத்தியமானது என்று நான் நினைக்கவில்லை. தமரா குணரட்னம் போன்றவர்கள் தேசியவாத ரீதியில் இருந்து இந்த விடயத்தை கடந்த காலத்தில் கையாண்டவர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அவர் அந்த அபிப்பிராயத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். இறுதி நிலையில் இலங்கைக்கு எதிராக நான் சொல்கின்ற மாதிரி தண்டிக்கின்ற வகையிலான இராணுவ ரீதியான அல்லது விசாரணை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான சாத்தியம் மிக குறைவானதாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்று சொன்னால் சர்வதேச ரீதியான கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிதாக இருக்கின்றது, மிகவும் குறைவானது என்று நான் சொல்லுவேன். அப்படி என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்புக்கான நீதியை பெறுவதில் அசாதாரணமான நிலை என்று எடுக்கலாம். இலங்கை அரசாங்கம் தண்டிக்கப்படுவது அல்லது இலங்கை இராணுவம் தண்டிக்கப்படுவதுதான் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் என்ற நீதி என்று நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் அது இடம்பெறப் போவதில்லை என்றது கிட்டத்தட்ட ஒரு உறுதியாக நான் இப்போதைக்கு சொல்வேன். நான் நினைக்கின்றேன் அது இடம்பெறப் போவதில்லை. மாறாக நீங்க சொல்லுங்க, தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், அதிகார பரவலாக கிடைக்க வேண்டும், அதுதான் நீதி என்று நீங்கள் கருதுவார்களாக இருந்தால் அது இடம்பெறுவதற்கான ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஏனெனில் இந்த இப்பொழுது இடம்பெறுகின்ற செயல்பாடுகளின் காரணமாக இடம்பெறுகின்ற அழுத்தம் காரணமாக உள்நாட்டு ரீதியான சில வகையான நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அது நீதி என்பது எந்த விதமான நீதி என்பதை பொறுத்து அந்த பதில் அமையும். தென் சூடான் போன்று தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலை வருகின்ற போது ஒரு காத்திரமான அல்லது ஒரு பெருமதியான ஒரு தீர்வை நோக்கி இலங்கை அரசாங்கம் அந்த நிமிடத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற எடுத்துக்கொள்ளலாம். தென் சூடான் அளவுக்கு வராது. இலங்கையுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக யாரும் செயல்பட போவதில்லை. இந்தியாவும் செயல்பட போவதில்லை. உரிய காலத்தில் மேற்கு நாடுகளும் அதற்கு ஆதரவாக இல்லை. அந்த விதமான சிந்தனைகள் எல்லாம் மிகவும் என்ன சொல்றது, ஒரு விதமான யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட சிந்தனை என்று நான் சொல்லுவேன். அபரிதமான எதிர்பார்ப்பு சொல்லலாம். உண்மைகள் நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்தியாவினுடைய தற்போதைய சூழ்நிலை, தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாட்டில் எப்படியான மாறுதல்கள் தேவை என்பது தொடர்பில் மிகவும் சிறப்பான முறையில் கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உண்மைகள் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழரசு.